இது பார்த்தீங்களா, இதுதான் எருக்கஞ்செடி. இதே எருக்கஞ்செடி பூவு. நான்லாம் சின்ன வயசில் சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போலாம் பிஸ்கெட் இருக்குது, எதோ இருக்குது, தீனி அப்பப்போ கொடுப்பாங்க. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து இந்த டோர்லலாம் சர்க்கரை போடுவாங்க. அது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இனிப்பு எதுவும் தின்னா வச்சுருந்தா, அதுவும் வீட்டில் யாரும் இல்லைனாக்கா அதை எடுத்து சாப்பிட்றதா இருக்கும். அதுக்கப்புறம் இந்தமாரி காட்டில் இந்த எருக்கம் பூ இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா இந்த மொக்கு மாரி இருக்குல்ல, இதை எடுத்துவிட்டு இது மேலே வந்து இதெல்லாம் எடுத்து விட்டோம்னு வச்சுக்கவே, இதில் வந்து ஒரு தேன் மாதிரி வரும். இது நசுக்குனா வரும். அந்த தேன் நக்கி நக்கி பார்த்துட்ருப்போம். இனிப்பு இருக்கும் அதுக்குள்ளே, இந்த சின்ன சந்துக்குள்ளே வரும். நீங்கள் யாராச்சும் பார்த்து தின்னுவிடாதீங்க. இது எருக்கஞ்செடி. இந்த பால் வந்து விஷத்தன்மை உடையது. இதில் பாருங்கள், இப்போ தான் சின்னதாக ஏதோ ஒரு நவ்வூண்டுக்கு கீறிப்பிட்டால் கூட காலை கட்டை குத்திருச்சுன்னா எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. 1000 ரூபா 2000 செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கள் ஆயா இப்போ இந்த எருக்கஞ்செடி அவ்வளோதான். எவ்வளோ கிழிச்சாலும் சரி, ஆணியான் தேயிலே கடித்தா கூட அந்த கடிச்சு தாவலை ஒரு கட்டை போட்டு இதை வச்சு விட்ருவாங்க. இப்படி அவ்வளோதான் வைத்தியம். இப்போ எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்த மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவு தான் வருது. ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரியிலே ஒரு மனச்சாட்சி இல்லாத அவன் போனால் ஒரு பில்லை போட்டுக்கிறான். அவன் ஒரு மருந்து வாங்கி வச்சுட்டு அதே மருந்து தான் கொடுக்கணுங்கிறான். மெடிக்கல்லையும் வாங்கக்கூடாதுங்கிறான். அடிஷ்னலாக ஒரு சீட்டு எழுதி கொடுங்கனாலும் எழுதி தர மாட்டேங்கிறாங்க. மொத்தலாம் எங்களுக்கு அப்படிலாம் பார்க்கக்கூடாதுப்பா, 2 பேர் தான், அதுக்கு தனியாக நம்ம செக் பண்ணி தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு பொதுவான வைத்தியம் ஒன்று இருக்காதா, பாட்டி வைத்தியமே அப்போல்லாம் சரியாச்சு. இவனுங்க இவ்வளோ படிச்சுக்கிட்டு கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது அப்படியே பக்கத்தில் பாருங்க, உனிப்பூ. இந்த செடியெலாம் முதல்ல அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு கருப்பாக ஒரு பழம் மாதிரி வரும் பாருங்க. இங்கே அப்படியே காய் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இது அப்படியே கருப்பாக பழமாகும். இப்போலாம் ஆப்பிள், ஆரஞ்சு எது வேணால் கிடைக்குது. அப்போலாம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் கூட அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இதெல்லாம் அப்போ காட்டில் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ இந்தமாரி 90s கிட்ஸ்லாம் யாராக இருக்கிறீங்கன்னு பார்த்து இதுக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. போர் அடிக்குது, சும்மா உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டிக்கும் போகாத. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களானாச்சும் ஆகும். வீடியோனாச்சும் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அதுக்கு ஒரு லைக்கை போடணும். அப்போ தான் மறுபடியும் வீடியோ எடுத்து போட்டால் வச்சுருக்கோம். சும்மா பார்க்குறீங்க, தள்ளி விட்றீங்க. பார்த்து ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விடுங்க பார்க்கலாம்.